So dear student, today we are going to discuss alligation of mixture. This is not separate topic. From all the topic இருந்து கவர் ஆகுது தாங்க. மீனிங் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆவரேஜ் ஏஜ் ப்ராப்ளம், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் எல்லாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம் ப்ராப்ளம், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் வர காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ல அந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஓகே, கொஸ்டினை படிச்சதும் இது அலிகேஷனில் தான் சால்வ் பண்ணணும்னு எப்படி தெரியுது? ஃபார் எக்ஸாம்பிள், average age of the student is given 18, average age of the boys is given 20 and the girls is given 15. ஒரு கொஸ்டினை படிச்சதும் டூ வேல்யூ இண்டிபெண்டா சொல்லியிருப்பாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பாய்ஸ் அலோன் கிவன், கேர்ள்ஸ் அலோன் கிவன் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காமன். டூ வேல்யூ இண்டிபெண்டா சொல்லிட்டு காமனா ஒரு வேல்யூ சொல்லியிருப்பாங்க. இது திஸ் இஸ் கால்டு மீன் வேல்யூ, மீன் பிரைஸ், காமன், மிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன், பொதுவாக ஒன்று சொல்லி வச்சிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி கேஸ் இருந்தால் அலிகேஷன் ஆஃப் மிக்சர் மெத்தடில் போடலாம். 3 ஆங்கிளில் பார்க்குறது அலிகேஷன் ஆஃப் மிக்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சிட்டோம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பாய்ஸ் கிவன், ஆக்சுவலி ஆவரேஜ் பாய்ஸ் கிவன் 20 and average age of the girls is given 15. Together காமன் வேல்யூ 18. ஓகே, டிஃபரன்ஸ் இந்த பக்கம் எடுக்கணும். கிராஸ்ல டிஃபரன்ஸ் எடுங்க. தி சைடு 3 வரும், இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா 2 வரும் இல்லையா? ஸோ 2:3. ஓகே, நம்பர் ஆஃப் பாய்ஸ் கிவன், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கிவன் 20. ஓகேவா? ஸோ 2 பார்ட் தானே 20 சொல்லுவோம். 2 பார்ட் 20 இருந்தா நம்பர் ஆஃப் பாய்ஸ் 3 பார்ட் என்னவா இருக்கும்? ஆன்சர் 30. அவ்வளோதாங்க அலிகேஷன் ஆஃப் மிக்சர். ஓகேவா? இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்கள் புக்லேயே எக்ஸசைஸ் இருக்குது, பட் வெப்சைட்லையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பை கோ த்ரூ பண்ணுங்க. நம்பர் ஆஃப் ஆவரேஜ் மார்க் அப்டைன்ட் பை 120 கேண்டிடேட் 35. ஓகேவா? 120 கேண்டிடேட்டுடைய ஆவரேஜ் மார்க் இஸ் கிவன். அவுட் ஆஃப் திஸ் பாஸ்டு கேண்டிடேட் கிவன் 39, ஃபெயில்டு கேண்டிடேட் கிவன் 15. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் நம்பர் ஆஃப் average mark of pass student given as well as fail student given. ஓகேவா? so pass student உடைய average mark 39, fail student average mark is given 15. இப்போ overall average given 35. ஓகேவா? அது சென்டர் பாயிண்டரை போட்டுருங்க. டிஃபரன்ஸ் கிராஸ்ல எடுக்கணும். ஸோ 20 and 4 ரேஷியோ 5:1 சொல்லலாமா? இப்போ டோட்டல் 120 கேண்டிடேட் கிவன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் ரிமைனிங்ல 6 பார்ட் தான் 120. கொஸ்டின் நம்பர் ஆஃப் பாஸ்டு அப்படி டாப்பில் பாரு. திஸ் இஸ் பாஸ், திஸ் இஸ் ஃபெயில். ஓகேவா? ஸோ பாஸ்ட் கேண்டிடேட் ஹவு மச் ஆக்சுவலாக 5 பார்ட். 6 பார்ட் 120 இருந்தால் 5 பார்ட் என்னவா இருக்கணும்? மஸ்ட் பி 100. ஓகேவா? சாய்ஸ் நம்பர் 4. Next, third question. In the case, 320 rupees to be divided among 81 boys and girls. Not each 81. மொத்தமாவே 81 தான். 81 boys and girls. ஓகேவா? Average, that is each boy receive rupees 6 and girls rupees 3. Find the number of boys and girls out of 81. Okay. So total 321 rupees. இது பாய்ஸோட ஷேர் எடுத்தா 6 வரும் ஈச் பாய். கேர்ள்ஸ் எடுக்கும்போது ஈச் கேர்ள் வந்து 3 வருது. டோட்டலாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 81 தான் இருக்காங்க. மொத்தமாக 321 rupees டிவைட் பண்ணும். ஓகேவா? காமன் வேல்யூ 324. இப்போ நம்ம இண்டிபெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ், சப்போஸ் 81 ஸ்டூடெண்ட்டு பாய்ஸாகவே இருந்துட்டா ஈச் 6 rupees தரணும் இல்லையா? வி நீட் மேக்ஸிமம் 468. இது மேத்தமெட்டிக்காக டியரர் சொல்லியிருப்பாங்க. அண்டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். 81 ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸாகவே இருந்துட்டு ஈச் 3 rupees தரணும் இல்லையா? ஸோ ஹவு மச் வி நீட் மினிமம்? 81 3s are 243. பட் ஆக்சுவலி ஓவரால் ஹவு மச் வி ஹவ்? 324. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் கிராஸில் எடுக்கணும். சாப்டர் 243க்கும் 324க்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்களேன். 81 வருமா? 468 and 324 difference 162. So ratio 1:2.
1:2. ஓகேவா? ஸோ ரிமைனிங்ல ஆஸ் யூஷுவல் தான். 8 பார்ட் தான், ஐ மீன் 3 பார்ட் தான் 81. ஓவரால் 3 பார்ட் தான் 81. கொஸ்டின் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈச் 500 பண்ணும். ஸோ 1 பார்ட் ஹவு மச்னு பாருங்க. 27 வருமா? ஸோ நம்பர் 1 பார்ட், நம்பர் ஆஃப் பாய்ஸ் 1 பார்ட், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 2 பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ 21 and 54 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். ஒரு பர்டிகுலர் ஜூ, there were peacock and rabbit. When they were counted 8 head. See, understand, ஒரு கூட்டமா பீகாக் அண்ட் ராபிட் ரெண்டுமா இருக்கா, மிக்சிங்கா இருக்கு. ஹெட்டை மட்டும் கவுண்ட் பண்ணா 80 வருது, லெக்கை கவுண்ட் பண்ணா 200 வருது. அந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது வருது. சரியா? ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. யார் அந்த மாதிரிலாம் கவுண்ட் பண்ணா அப்படி வருது, அவனை பீகாக்னு சொல்லணும். ஸோ ஜூக்கு போயிட்டோம். அங்கே தெர் ஆர் பீகாக் அண்ட் ராபிட். சப்போஸ் 80 ஹெட்டு தெரியுது இல்லையா? அந்த 80 ஹெட்டுமே ஒருவேளை பீகாக்கா இருந்துட்டா 2 லெக் இருக்கும் இல்லையா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெக் வந்து ஆக்சுவலாக 160 தான் தெரியணும் கவுண்ட் பண்ணும்போது. சப்போஸ் ஆல் ஆர் ராபிட், அந்த 80 ஹெட்டும் ராபிட்டாவே இருந்துட்டா முயலுக்கு எத்தனை காலு? 3 இல்லை 4. சரியா? ஸோ 4 லெக் வரும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் லெக் மஸ்ட் பி 320. எல்லாமே ராபிட்டா இருந்தால் 320 லெக் தெரியும், பீகாக்கா இருந்தால் 160 தெரியும். பட் கம்பைன்டு டுகெதர் மிக்சிங்காக வரதுனால 200 லெக் தெரியுது. அது சென்டர் பாயிண்டாக போடுங்க. இப்போ டிஃபரன்ஸ் எடுங்க கிராஸில். ஓகே, ஸோ திஸ் இஸ் 120 அண்டு 40. சிம்பிளை பண்ணிங்கன்னா 3:1. ஸோ ஓவரால் 4 பார்ட்டு தான் 80. கொஸ்டின் நம்பர் ஆஃப் பீகாக் தானே, பீகாக் 3 பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ 3 பார்ட் ஈக்குவல் டு அமைச்சு பாருங்க. 1 time 2 times, ஸோ ஆன்சர் 60. சாய்ஸ் நம்பர் 3. ஓகே, 5th கொஸ்டின். சுனில் ₹5,000 வச்சிருக்காரு. A part of this he deposit one bank 5%, 6% interest. Out of 5,000 certain part of the amount at the rate of 6% deposit பண்ற. remaining part at the rate of 8%. overall after 1 year together 360. ரெண்டு பேங்க்ல சேர்ந்து மொத்தமா 360 தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேங்க்ல டெபாசிட் பண்ண மாட்டி how much find it பண்ணும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு சுனில், சப்போஸ் பேங்க் 1 பேங்க் 2ன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பேங்க்ல at the rate of 6% டெபாசிட் பண்ணியிருந்தா என்டையர் மணியே இந்த 5,000 rupees at the rate of 6% டெபாசிட் பண்ணியிருந்தா சுனிலுக்கு 300 rupees இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். சப்போஸ் at the rate of 8% செகண்ட் பேங்க்ல 5,000 rupees மொத்தமாவே டெபாசிட் பண்ணியிருந்தா சுனில் should have got 400 rupees இன்ட்ரெஸ்ட். பட் அவர் ரெண்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணதில்ல, ஓவரால் இன்ட்ரெஸ்ட், மீன் வேல்யூ, காமன், மிக்ஸ்டு 360 வந்தது. சென்டரா போட்டுட்டு டிஃபரன்ஸ் எடுங்களேன். ஸோ திஸ் இஸ் 44,000, இந்த பக்கம் 60, ரேஷியோ 2:3. ரிமைனிங்ல ஆஸ் யூஷுவல் தாங்க. ஸோ 5 பார்ட் தான் 5,000. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பேங்க் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேங்க் ஹவு மச் ஆக்சுவலா 2 பார்ட். 5 பார்ட் 5,000 அந்த 2 பார்ட் என்னவா இருக்கும்? 2,000 தானே வரும். சாய்ஸ் நம்பர் 3. ஓகே, 6th கொஸ்டின் பாருங்க. மோரல்லஸ் சேம் தான். ₹8,000 divide into 2 people. 2 personக்கு lent to 2 person A and B at the rate of 4 and 5%. ஓகேவா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 2 years 750. Find the ratio of the investment of A and B. ஓகேவா? So now 2 person A and B it is given. Suppose 8,000 rupees at the rate of 4% if you are lent for A, lent to A, and at the rate of 4% 8,000 rupees அவர் ஏக்கு கடனா கொடுத்திருந்தா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு 320 rupees இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் ஃபார் 1 year. at the rate of 5% 8,000 rupees லோன் தரும்போது 400 rupees அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும். பட் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால 2 இயருக்கு 750, அது 1 இயருக்கு how much கன்வெர்ட் பண்ணும்?
2 இயருக்கு 750 அந்த 1 இயருக்கு how much வரும் டிவைடட் பை 2 போடணும் இல்லையா 375 see 2 பாசிபிளுங்க 1 is இதை நம்ம 2 இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அதர்வைஸ் இதை 1 இயர் கன்வெர்ட் பண்ணி எது பெஸ்ட் 1 இயர் கன்வெர்ட் பண்றது தான் பெஸ்ட் பிகாஸ் இது நாட் ஆல்வேஸ் 2 இயர்ஸ் சம்டைம் 3 4 5 6 இயர் கூட சொல்லியிருப்பான் 1 இயர் கன்வெர்ட் பண்றது தான் பெஸ்ட் ஓகேவா ஸோ ஓவரால் 375 இப்போ டிஃபரன்ஸ் எடுங்களேன் 25 and 55 so ratio of the investment 5:11 that's all overall allegation mixer எப்படி சால்வ் பண்ணனும் 2 வேல்யூ இண்டிபெண்டண்டா சொல்லிட்டு காமனா தேர்ட் வேல்யூ ஒன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அந்த கேஸ்ல தான் அலிகேஷன் மீன் வேல்யூ மிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் காமன் ப்ரொபோர்ஷன் சொல்லி இருப்பாங்க அதெல்லாம் அலிகேஷன்ல போட்டா ஈஸியா இருக்கும் ஓகேவா அகைன் நெக்ஸ்ட் பாருங்க a man bought mobile and laptop rupees 78,000 sold mobile at the gain of 25% laptop 15% lossல சேல் பண்ணிட்டார் overall gaining 5% on the whole மொத்தமா ஓவரால் டோட்டல் டுகெதர் ஓகேவா அதான் அந்த காமன் வேல்யூ ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் அண்டு லேப்டாப் 25% ப்ராஃபிட்ல சேல் பண்ண அதுக்கு என்ன மீனிங் வாட் இஸ் செல்லிங் பர்சன்டேஜ் வரும் 125 சப்போஸ் 15% லாஸ்ல சேல் பண்ணும்போது should have sold at 85 ஓகேவா பட் ஓவரால் 5% கெயின் 5% 105 அந்த 5% லாஸ்ன்னு சொல்லியிருந்தா 95 போகணும் ஓகேவா இப்போ டிஃபரன்ஸ் எடுங்களேன் 20 போத் சைடு 20 தான் ஸோ 1:1 ratio 1:1 so 78,000 2 part is 78,000 1 part 39,000 so what are the cost of whatever mobile or laptop each 1:1 then so answer 39,000 okay va next cost of 5 table and 30 chair 10,000 rupees overall 10,000 but 5 table cost how much 30 chair cost how much we don't know okay va is sales table 15% profit and the chair எல்லாமே 10% profit total profit 1200 rupees wise given இதை percentage wise convert பண்ணிக்கலாம் இப்போ 2 பாசிபிள்ங்க ஒன்று இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த செல்லிங் வந்து ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000ல 15% ப்ராஃபிட்ல சேல் பண்ணி 1,500 வரும் இல்லையா அதே போல் 10% 1,000 rupees வரும் ஆட் பண்ணும் இந்த 1,200 பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணுங்களேன் அதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஹவு மச் பாருங்க overall percentage profit out of 10,000 1,200 profit இது percentage wise சொல்லும்போது how much per 100 so 12% ஓகேவா so 5 table and 30 chair 15% all are profitல தானே இருக்கு அப்போ டைரக்ட் எடுத்துக்கலாம் 15 and 10% overall 12% டிஃபரன்ஸ் எடுங்களேன் 2 part இந்த பக்கம் எடுத்துனா 3 part so 2:3 overall 5 part தான் 10,000 so cost of table தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் so 2 part how much பாருங்களேன் 4,000 வருமா இப்போ கொஸ்டின் what the cost price of a table okay so 5 table cost 4,000 therefore 1 table cost divided by 5 தானே போடணும் ஆன்சர் 800 ஓகேவா அவ்வளோதாங்க அலிகேஷன் இதை நம்ம செகண்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம் இன்னும் சம்மர் கொஸ்டின் பட் ஓவரால் அலிகேஷன் மிக்சர் இவ்வளோ தான் அது சரியா இன்னும் சம்மர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணலாம் ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் லாகின்ல பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது ஓகேவா அண்டு அலிகேஷன் மிக்சர் நம்ம செகண்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ஸோ இன்னும் இருக்கு பட் சால்வ் பண்ணுற மெத்தட் சேம் தாங்க சம்மர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ சேஃபாக இருங்க கீப் ப்ராக்டிஸிங் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா என்னன்னு தெரியாது அது பட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா நாட் ஓன்லி எஸ்பிஐ இன்னும் சம்மர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது உட்காந்து ஒரி பண்ணிட்டு இருக்காம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்டர்டைன்மெண்ட்ல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காதீங்க சேஃபாக இருங்க ஓகேவா தேங்க்யூ